திருமங்கையாழ்வார் திருக்கண்ணமங்கையில் உள்ள பெருமாளை பற்றி 10 பாசுரங்கள் பெரிய திருமொழியில 7ஆம் பத்துல 10ஆம் திருமொழியில பாடியிருக்கார். அந்த பெருமாள் எப்படிப்பட்டவர்? கண்ணமங்கை நின்றானை, திருக்கண்ணமங்கை என்று சொல்லக்கூடிய திவ்ய தேசம். அங்கே நின்றானை, நின்ற திருக்கோலத்துல எழுந்தருளி இருக்கார். அவ்வளவு இனிமையான பெருமாள், பக்தர் ஆவி. அவரை பெரும் புறக்கடல் என்று திருமங்கையாழ்வார் பாடியிருக்கிறார். முத்தின் திரள் கோவையை, பத்தராவியை, நித்தில தொத்தினை, அரும்பினை, அலரை, அடியேன் மனத்து ஆசையை, அமுதம் பொதி இன்சுவை கரும்பினை, கனிகை, இப்படியெல்லாம் அவ்வளவு இனிமையான பெருமாள்னு திருமங்கையாழ்வாரால் பாடப்பட்டவர் கண்ணமங்கை நின்றானை. கலை பரவும் தனி யானையை. அது மட்டும் இல்ல, அந்த பெருமாள் எப்படிப்பட்டவரா? கலைனா வேதம்னு அர்த்தம். கலை பரவும், பரவும்னா துதிக்கக்கூடியன்னு அர்த்தம். கலை பரவும், வேதங்களும் வேதத்தை விளக்க வந்த இதிகாச புராணங்களும் பரவும் துதிக்கக்கூடிய தனி யானையை, ஒப்பற்ற ஒரு யானை போல இருக்காரா அந்த பெருமாள். ஏன்னா அவருடைய திருக்கோலமே பாருங்க, அவ்வளவு கம்பீரமாக இருப்பார். ஒரு யானை உயரம், யானை பலம்னு சொல்றோம் பாருங்க. திருக்கண்ணமங்கையில பெருமாளே யானை போல் அழகாக கம்பீரமாக நெடுமாலாக பெருத்த திருமேனியோடு அவ்வளவு ஆச்சரியமாக இருப்பார். அப்போ கண்ணமங்கை நின்றானை, திருக்கண்ணமங்கையில நின்ற திருக்கோலத்துல வேதங்களும் சாஸ்திரங்களும் போற்றக்கூடிய தனி யானை, ஒப்பற்ற யானை போல இருக்கார் பெருமாள். அந்த பெருமாளை சேவிச்ச திருமங்கையாழ்வார் என்ன பண்ணார்னா, அந்த தனி யானையை தன் தமிழ் செய்த நீலன்,